தெருவில் யாரோ ஒருவர் தனது வயதான தாயை மோசமாக அடித்துக் கொண்டிருந்தார். சத்தம் கேட்டு நான் அங்கே சென்றபோது உடனடியாக அந்த நபரின் கையை பிடித்து தடியை பிடுங்கினேன். இது எங்கள் தலைமை ஆசிரியரின் வீடு. அந்த வயதான பெண்மணி அவரது விதவை மனைவி. அவரது தலையிலும் முகத்திலும் கைகளிலும் கடுமையான காயங்கள் இருந்தன. அந்த துரதிர்ஷ்டவசமான மகனை நான் தள்ளிவிட்டு அம்மாவின் கையை பிடித்து எனது வீட்டிற்கு அழைத்து வந்தேன். நான் மிகவும் ஏழ்மையானவன். சில நாட்களே கடந்து விட்டன. என் வீட்டின் நிலைமை திடீரென்று மாறத் தொடங்கியது. நான் இதை பற்றி ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த போது அந்த வயதான அம்மா சொல்லாமல் எங்கோ சென்று விட்டார். சில நாட்களுக்கு பிறகு நான் ஒரு கோவிலுக்கு சென்றபோது எதிரே இருந்த காட்சியை கண்டு நான் திகைத்து போனேன். என் பெயர் பிரவீன். நான் ஒரு ஏழை மனிதன். என் கதையை கேட்டால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த பெண்மணி என் வீட்டிற்கு வந்ததிலிருந்து விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கின. இதற்கு முன் நடக்காத செயல்கள் நடந்தன. இது அனைத்தும் அவள் வந்த பிறகுதான் நடக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவள் யார், எப்படி இதையெல்லாம் செய்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டால் நீங்களும் அதிர்ச்சி அடைவீர்கள். இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை. நான் முற்றிலும் தனியாக இருந்தேன். என் வேலையும் போய்விட்டது. 3 மாதங்களாக நான் வீட்டு வாடகை கொடுக்கவில்லை. சாப்பிடவும் எதுவும் இல்லை. நான் வெறும் வயிற்றில் அமர்ந்திருந்தேன். தூக்கமும் வரவில்லை. இரவில் திடீரென்று தெருவில் இருந்து விசித்திரமான குரல்கள் கேட்டன. ஒரு பெண் உதவிக்காக கூவினாள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். இது எந்த வீட்டிற்கு வெளியே நடக்கிறது என்று பார்க்க நான் உடனடியாக வெளியே வந்தேன். நான் மாடியில் உள்ள குடிசையில் வசித்து வந்தேன். கீழே இறங்கி பார்த்தபோது திகைத்து போனேன். ஒருவன் கையில் தடியுடன் ஒரு வயதான பெண்மணியை துன்புறுத்தி கொண்டிருந்தான். என் மனதில் பயமும் கோபமும் கலந்த ஒரு நிலை உருவானது. எப்படி ஒரு மனிதன் ஒரு பெண்ணை இவ்வளவு துன்புறுத்த முடியும்? நான் உடனடியாக அவனது தடியை பிடுங்கி, உனக்கு பைத்தியமா? உனக்கு என்ன துரோகம் இந்த பெண்ணிடம் என்று கேட்டேன். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அவனது முகம் விசித்திரமாக இருந்தது. அவன் அதிகமாக வயதானவனாகவும் இல்லை, இளமையாகவும் இல்லை. அவன் பயந்து உள்ளே ஓடிவிட்டதை நான் பார்த்தேன். நான் அந்த பெண்மணியை உன்னிப்பாக பார்த்து அவள் யார் என்று புரிந்து கொண்டேன். எனக்கு அவர்களை தெரியும். ஆனால் அவர்களை நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை. அவரது பெயரை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவரை தூக்கி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். மருத்துவர் அவரது தலையிலும் கையிலும் கடுமையான காயங்கள் இருப்பதாக கூறினார். அது அரசு மருத்துவமனை. ஆனால் என் சட்டைப்பையில் இருந்த கடைசி பணமும் அங்கேயே செலவழிந்தது. அதன் பிறகு நான் அவரை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். நான் அவருக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினேன். இரவு முழுவதும் அவருக்கு தண்ணீர் கொடுத்தேன். பழைய கிழிந்த போர்வையால் போர்த்தி காலையில் சரியாகி விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த கொடூர மனிதன் மீண்டும் வரலாம் என்ற பயமும் மனதில் இருந்தது. எனக்கு நானே தைரியம் கொடுத்து அவரிடம், நீங்கள் ஓய்விடுங்கள், நான் இங்கேயே இருக்கிறேன். என் உயிர் போனாலும் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட விடமாட்டேன் என்று சொன்னேன். அந்த பெண்மணி நிம்மதியாக தூங்கினார். உண்மையில் அவர் எங்களுக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியரின் மனைவி. நான் அவரது இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொண்டேன். அது ஒரு பெரிய இறுதிச் சடங்கு. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா. இப்போது இந்த பெண்மணி அவரது விதவை மனைவி. அடித்த அந்த நபர் யார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஆசிரியர் இப்போது இந்த உலகில் இல்லை என்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது. என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. வேலையும் இல்லை, வீட்டு வாடகையும் கொடுக்கவில்லை, சாப்பிடவும் எதுவும் இல்லை. நான் டீ தயாரித்த கடையில் இருந்தும் என்னை வெளியேற்றி விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எலக்ட்ரிக் கெட்டிலை வாங்கிவிட்டார்கள். இப்போது அவர்களை எப்படி கவனித்துக் கொள்வது என்று நான் கவலைப்பட்டேன். காலையில் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். அந்த மனிதன் என்னை தடுத்து அந்த பெண்ணை திருப்பித்தா, அவள் என் அம்மா என்று சொல்லி விடுவானோ என்று பயமாக இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் கடையில் இருந்து கடன் வாங்கி காலை உணவு வாங்கி திரும்பிய போது அந்த மனிதன் என் அருகில் சென்றான்.
ஆனால் அவன் என்னை பார்க்க கூட இல்லை. அவன் அந்த விதவை பெண்ணை துரத்த விரும்பி இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. நான் காலை உணவை மேஜையில் வைத்து, அம்மா, காலை உணவு சாப்பிடுங்கள் என்றேன். அவர், மகனே, உனக்கு நன்றி. எனக்கு நீ பெரிய உதவி செய்தாய். ஆனால் ஏன் கடை உணவு? என்னிடம் சொல்லியிருந்தால் எனக்காகவும் உனக்காகவும் சாப்பாடு செய்திருப்பேனே என்றார். நான், அம்மா, வீட்டில் மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, கேஸ் கூட இல்லை. அதனால்தான் கடையில் இருந்து வாங்கி வந்தேன் என்றேன். அவர், ஏன் நீ வேலை செய்யவில்லையா என்று கேட்டார். நிலைமை மோசமாக இருப்பதாகவும் வேலை இல்லை என்றும் சொன்னேன். நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று அவரிடம் கேட்டேன். அவர் சம்மதித்தார். நான், நீங்கள் ஓய்விடுங்கள், நேரத்திற்கு மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், நான் வேலை தேடி போகிறேன் என்றேன். அவர், வேலை இல்லை என்று சொன்னாயே என்றார். நான், முயற்சிக்க வேண்டும், ஒருவேளை வேலை கிடைக்கலாம் என்று சொல்லி புறப்பட்டேன். போகும்போது வீட்டு உரிமையாளரை பார்த்தேன். அவர், இரவில் ஏன் சண்டை போட்டாய்? காலணியில் சத்தம் கேட்டது என்றார். நான், ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்கும்போது யாரும் உதவவில்லை என்றால் அது மனிதாபிமானமா? நான் அவளுக்கு மட்டுமே உதவினேன். இப்போது அந்த பெண் என் தாயை போன்றவர், என் வீட்டில்தான் இருப்பார் என்றேன். அவர் அமைதியாகி, சரி, அது ஒரு பெண்ணின் விஷயம் என்றால் பரவாயில்லை என்றார். உண்மையில் வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிட்டது என்று நான் நினைத்தேன். எங்கும் வறுமையும் பிரச்சனையும் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு உதவ கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார். எனவே அவர் நிச்சயமாக ஒரு வழியை கண்டுபிடிப்பார் என்று என் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போது வழியில் ஒரு மனிதன் என்னை பார்த்தார். அவர், இன்று என் தொழிலாளி வரவில்லை, சில பொருட்களை கடையில் வைக்க வேண்டும், நீ செய்தால் பணம் கிடைக்கும் என்றார். நான் அந்த சுமையை பார்த்தேன். அதில் பெட்டிகள் இருந்தன. சரி, வேலை கிடைத்தது என்று நினைத்தேன். சரி, நான் செய்வேன் என்று சொன்னேன். 2 மணி நேரத்தில் என் வேலை முடிந்தது. அவர் எனக்கு 400 ரூபாய் கொடுப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் எனக்கு நேராக 1000 ரூபாய் கொடுத்தார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் இப்போதுதான் சந்தைக்கு வந்தேன், எனக்கு வேலையும் கிடைத்தது, இது மிகவும் நல்லது. நான் திரும்பி செல்ல தொடங்கிய போது அந்த மனிதன், இன்னும் ஒரு வண்டி வருகிறது, அதிலுள்ள பொருட்களையும் இறக்கி வைப்பாயா என்று கேட்டார். நான், ஆமாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னேன். அவர் என்னை பக்கத்தில் உட்கார சொல்லி எனக்காக டீ கூட கொண்டு வந்தார். சிறிது நேரத்தில் 2வது வண்டி வந்துவிட்டது. அதிலுள்ள பொருட்களையும் நான் இறக்கி வைத்தேன். அவர் எனக்கு மீண்டும் 1000 ரூபாய் கொடுத்தார். என் சட்டை பையில் 10 ரூபாய் கூட இல்லாத நிலையில் இப்போது முழு 2000 ரூபாய் இருந்தது. என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. வீட்டிற்கு சில பொருட்களை வாங்கி செல்லலாம் என்று நினைத்தேன். கடை உணவை சாப்பிடுவதால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடக் கூடாது. ஏனென்றால் எனக்கு வீட்டு கை பக்குவம்தான் பிடித்திருந்தது. நான் வழக்கமாக 2 இட்லி மற்றும் 50 ரூபாய் மதிப்புள்ள சாப்பாட்டுடன் சமாளிப்பேன். ஆனால் இந்த முறை நான் கடைகளில் இருந்து மிகவும் மலிவான ஆனால் சுத்தமான மற்றும் நல்ல பொருட்களை வாங்கினேன். அதனால் நான் அம்மாவுக்காக நானே சமைக்க முடியும். என்னால் ஒரு சிறிய உதவியை செய்ய முடிந்தால் அதுவே எனது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று என் மனதில் தீர்மானித்தேன். மேலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று முடிவெடுத்தேன். வழியில் அந்த மனிதன் மீண்டும் என்னை பார்த்தான். அவன் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்பினான். ஆனால் தயங்கியது போல் இருந்தது. நான் நின்று, என்ன விஷயம் என்று கேட்டேன். அதற்கு அவன், நீ உன் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறாயே, அந்த பெண் என்ன வேலை செய்கிறாள் என்று உனக்கு தெரிந்தால் நீ உடனடியாக அவளை வெளியே அனுப்பி விடுவாய் என்றான். நான் கோபமாக, ஓ, அவர் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டேன். அவன் பொய் சொல்கிறான் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் தன் தாயின் வயதுள்ள ஒரு பெண்ணை தாக்கும் ஒருவன் நல்லவனாக இருக்க முடியாது. அவன் மீண்டும் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றும்படி வற்புறுத்தினான். நான் கண்டிப்பாக, சரி, வெளியேற்றி விடுகிறேன், இப்போது இங்கிருந்து போ என்றேன்.
என் குரல் உயர்ந்ததால் 2-3 பேர் பார்க்க தொடங்கினர். ஆனால் நான் சண்டையிடும் மனநிலையில் இல்லை. அது உண்மை என்றால் அவன் உடனடியாக சொல்லியிருப்பான். அவன் வெறுமனே காற்றில் அம்பு எய்கிறான் என்று எனக்கு தோன்றியது. அந்த பெண்ணுக்கு ஒரு புகலிடம் கிடைத்தது அவனுக்கு பிடிக்கவில்லை என்று இருக்கலாம். அவன் அமைதியாக சென்று விட்டான். என் கடமையை செய்ய கடவுள் அவனை என் பாதையில் இருந்து அகற்றிவிட்டார் என்று நினைத்தேன். நான் வீட்டை நோக்கி அடியெடுத்து வைத்தேன். அம்மாவுக்காக சிக்கன், காய்கறிகள், எண்ணெய், உப்பு எல்லாவற்றையும் வாங்கினேன். அம்மாவிடம் பொருட்களை கொடுத்து, இப்போது நீங்களும் நானும் சேர்ந்து சமைப்போம் என்றேன். அவரது முகத்தில் ஒரு லேசான புன்னகை வந்தது. நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் இன்று என்ன நடந்தது என்று தெரியவில்லை. வேலை தானாகவே கிடைத்தது, இரட்டிப்பு சம்பளமும் கிடைத்தது என்றேன். அம்மா, மகனே, இது என் பிரார்த்தனைகளின் விளைவு. அடுத்து என்ன நடக்கிறது என்று பார் என்றார். பிறகு நான் வழியில் நடந்த சந்திப்பு பற்றி அவரிடம் சொன்னேன். அவர், அந்த மனிதன் தன் இளைய கொழுந்தன். நான் அவனை என் மகனைப் போல வளர்த்தேன். நான் திருமணம் செய்தபோது அவனுக்கு 8 வயது. சிறிது காலம் விடுதியில் படித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு வந்தான். உன் ஆசிரியர் இறந்தபோது வீட்டை கைப்பற்றும் நோக்கத்துடன் என்னை துன்புறுத்த ஆரம்பித்தான். மருந்துகளை கூட வாங்கி வரவில்லை, சாப்பிடக்கூட விடவில்லை. இது அவனுடைய வீடு என்று சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற முயன்றான் என்றார். நான் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் நீங்கள் வெளியே வந்திருக்க கூடாது என்றேன். அம்மா, அப்படியானால் நான் என்ன செய்திருக்க முடியும் மகனே? என் நிலையை நீயே பார்த்தாய் என்றார். நாம் அவன் மீது வழக்கு தொடருவோம் என்றேன். ஆனால் அம்மா, இல்லை மகனே, நாம் எதுவும் செய்ய வேண்டாம். இப்போது கடவுள் மட்டுமே செய்வார் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் அமைதியானேன். ஆனால் என் மனதில் நிலைமை எப்படி இருந்தாலும் நான் அம்மாவுக்கு ஆதரவாக இருப்பேன். அவரை காக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று தீர்மானித்தேன். அடுத்த நாள் நான் மீண்டும் அதே சந்தைக்கு சென்றபோது அதே மனிதன் என்னை பார்த்தார். அவர் தனது பெயர் பிரகாஷ் என்று சொன்னார். என் பெயரை கேட்டார். அவர், என் தொழிலாளிக்கு உடல்நிலை சரியில்லை, இனிமேல் நீயே வேலை செய், மாதத்திற்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டார். நான் தயங்கினேன். ஆனால் அவர் தானே 25,000 ரூபாய் போதுமா என்று கேட்டார். நான் திகைத்து போனேன். உடனே ஆமாம் என்று சொன்னேன். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் நான் முன்பு டீ போட்டபோது எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு சில 100 ரூபாய் மட்டுமே கிடைத்தது. இப்போது திடீரென்று 25,000 ரூபாய். நான் மனதார கடவுளுக்கு நன்றி சொல்லி வேலையை தொடங்கினேன். ஒரே ஒரு வாரம் மட்டுமே ஆனது. அவர், என் வேலை அதிகரித்து வருகிறது. நான் உன்னை ஒரு மேற்பார்வையாளராக ஆக்குகிறேன். நீ 7-8 பையன்களை வைத்துக்கொள். அவர்கள் பொருட்களை ஏற்றுவார்கள், இறக்குவார்கள். உன் சம்பளத்தை 50,000 ரூபாய் ஆக்கி விடுகிறேன் என்றார். ஒரு வாரத்தில் சம்பளம் இரட்டிப்பானது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். இப்போது நான் தினமும் அம்மாவுக்காக பழங்கள், உணவு, மருந்துகளை கொண்டு வருவேன். அவரும் எனக்காக பிரார்த்தனை செய்வார். அவர் நாள் முழுவதும் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார். என்னையும் கீதை படிக்க சொன்னார். நானும் அதை பழக்கமாக ஆக்கினேன். வெறும் 2 மாதங்களே ஆனது. அவர், இன்னொரு கம்பெனி வேலையையும் நீ கவனித்துக்கொள், உன் சம்பளம் இப்போது 1 லட்சம் ஆகும் என்றார். நான் உடனடியாக ஆமாம் என்று சொன்னேன். பின்னர் நான் ஒரு நல்ல வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். ஏனென்றால் பழைய அறை மிகவும் குளிராக இருந்தது. குளிர்காலத்தில் இருப்பது கடினம். இப்போது ஒரு நல்ல வீடு மற்றும் பெரிய சம்பளம் காரணமாக வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் உணரத் தொடங்கியது. இது அனைத்தும் அம்மாவின் பிரார்த்தனைகளால் தான் நடந்தது என்று எனக்கு எப்போதும் தோன்றும். அவர் என் வாழ்க்கையில் வந்தவுடன் எல்லாம் மாறிவிட்டது. நான் மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இது திடீரென்று என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி புயல் வந்தது போல் இருந்தது. வேலையும் அதிகம் இல்லை.
தொழிலாளர்கள் தாங்களாகவே பொருட்களை ஏற்றினார்கள், இறக்கினார்கள். நான் அவர்களுக்கு வழிகாட்டினேன், கண்காணித்தேன். என் தோற்றமும் மாறியது, ஆரோக்கியமும் நன்றாக இருந்தது. முகத்தின் நிறம் பிரகாசமடைந்தது, நம்பிக்கையும் அதிகரித்தது. தினமும் வேலை முடிந்து திரும்பி வந்ததும் நான் அம்மாவுடன் நேரத்தை செலவிடுவேன். அவருக்கு சேவை செய்வேன். அவருக்கு புதிய பழங்கள், காய்கறிகள் கொண்டு வருவேன். அவர் மகிழ்ச்சியுடன் என்னை ஆசீர்வதிப்பார். அவரது ஆசீர்வாதத்திலும் புன்னகையிலும் எனக்கு சமாதானம் கிடைத்தது. நான் என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு கடின உழைப்புடனும் வழிபாட்டுடனும் ஒவ்வொரு நாளையும் கழிக்கத் தொடங்கினேன். ஆனால் ஒரு மனிதன் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நினைக்கும் போது திடீரென்று ஒரு விசித்திரமான திருப்பம் வருகிறது என்பதுதான் வாழ்க்கையின் விதி. எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றியது. ஆனால் இப்போது என் தலைக்கு மேல் ஒரு புதிய பிரச்சனை தொங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வு எனக்கு தாமதமாக வந்தது. அது எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் வீட்டிற்கு திரும்பிய போது கதவின் தாழ்பால் வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன். இது என்ன விஷயம் என்று ஆச்சரியப்பட்டேன். உள்ளே சென்றபோது அம்மா எங்கும் இல்லை. முதலில் நான் குளியலறையில் இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் முழு வீடும் அமைதியாக இருந்தது. குளியலறை கதவும் திறந்திருந்தது. அதாவது அவர் வீட்டில் இல்லை. அவருக்கு நான் ஒரு சிறிய மொபைலை வைத்திருந்தேன். அதனால் தேவைப்பட்டால் என்னை கூப்பிடலாம். ஆனால் நான் அழைத்த போது மொபைல் வீட்டிலேயே இருந்தது. இப்போது நான் இன்னும் கவலைப்பட்டேன். பக்கத்து வீட்டு பெண்மணியிடம் அம்மா எங்காவது போவதை பார்த்தீர்களா என்று கேட்டேன். அவர் இல்லை என்றார். பிறகு போகும்போது அவர் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார். அவர், உங்கள் அம்மா அடிக்கடி எங்காவது போவார். நீங்கள் காலையில் வீட்டை விட்டு வெளியேறும் போது அல்லது சில நேரங்களில் மதியம் அவர் வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார். நீங்கள் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் திரும்பி வந்து விடுவார் என்றார். அவர் எங்கு செல்கிறார் என்று எப்போதாவது சொன்னாரா என்று கேட்டேன். அவர், இல்லை, நான் கேட்டேன். ஆனால் அவர் பேச்சை மாற்றினார். அவர் வெறும் கையுடன் செல்வார். ஆனால் திரும்பும் போது போர்வையில் ஏதோ மறைத்து கொண்டு வருவார். 1-2 முறை கேட்டேன். அவர் ஓடி வீட்டுக்குள் சென்று விடுவார். இந்த பெண்மணி ரொம்ப பேசுவதாக எனக்கு தோன்றியது. அதனால் நான் அதிகம் கேட்கவில்லை. தினமும் போகிறார் என்றால் திரும்பி வருவார் என்று நினைத்தேன். இன்றும் வருவார். ஆனால் மாலை வரை காத்திருந்தேன். அவர் திரும்பவே இல்லை. பதட்டம் அதிகரித்தது. அதனால் நான் பூங்கா, கடை, சந்தை என எல்லா இடங்களிலும் தேடினேன். ஆனால் எந்த தகவலும் இல்லை. மனம் மூழ்கத் தொடங்கியது. மொபைல் இல்லாத வயதான ஒரு பெண் எங்காவது சென்றால் தேடுவது எவ்வளவு கடினம். 7-8 மாதங்களாக அவர் என்னுடன் இருந்தார். அவர் எனக்கு தாயை போலாகி விட்டார். அதனால் கவலை இன்னும் அதிகரித்தது. அப்போது அவரது குழந்தை என்னை பார்த்தான். என் கவலையை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டான். நான், அம்மா வீட்டில் இல்லை, நீ ஏதும் செய்யவில்லையே என்றேன். அவன் சிரிக்க ஆரம்பித்தான். இன்னும் என்னவெல்லாம் நடக்குது என்று பார் என்றான். அவனது சிரிப்பு என்னை இன்னும் கவலைப்பட வைத்தது. நான் குற்றம் சாட்டிய போது நான் வீட்டை விட்டு ஏன் வெளியேற்றி இருப்பேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டு என் மனம் ஏற்கவில்லை. ஆனாலும் வீடு வீடாக, தெரு தெருவாக தேடினேன். இதயம் படபடத்தது. சுவாசம் வேகமானது. ஒவ்வொரு சத்தத்திற்கும் காது கொடுத்தேன். எல்லோரிடமும் கேட்டேன். ஆனால் யாரும் உதவ முடியவில்லை. பதட்டம் அதிகரித்தது. கடைசியில் காவல் நிலையத்திற்கு சென்றேன். 24 மணி நேரம் முடிந்த பின்னரே புகார் எழுதுவோம் என்று சொன்னார்கள். இதை கேட்டு மேலும் ஆச்சரியப்பட்டேன். மனதில் பலவிதமான எண்ணங்கள் வரத் தொடங்கின. திருடர்கள் வந்திருக்கலாமா? யாராவது கடத்தி சென்று விட்டார்களா? வழி தவறி விட்டார்களா? அல்லது மயங்கி விழுந்திருக்கலாமா? இந்த எண்ணங்களால் என் மனம் மேலும் கனமானது. பிறகு நான் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று உட்கார்ந்தேன். மனதார கடவுளிடம் அம்மா பாதுகாப்பாக இருக்க பிரார்த்தனை செய்தேன். கண்ணை மூடிக்கொண்டு அவரது பிரார்த்தனைகளும் கடவுளின் கருணையும் அவரை எல்லா கஷ்டங்களில் இருந்தும் காப்பாற்றும்
என்று மீண்டும் மீண்டும் நினைத்தேன். நான் என் சுவாசத்தை ஆழமாக்கி என் மனதிற்கு சிறிது அமைதியை கொடுக்க முயன்றேன். கைகளை உயர்த்தி என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து பிரார்த்தனை செய்தேன். கடவுளே, அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை பாதுகாத்து எனக்கு உதவுங்கள். இரவின் இருளில் எல்லா பக்கங்களிலும் பார்த்தேன். கடவுளின் பாதுகாப்பும் ஆசீர்வாதமுமே எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றும் என்று என் மனதுக்குள் நினைத்தேன். என் மார்பில் கை வைத்து, இன்றிரவு எனக்கு மிகவும் நீண்டதும் கவலை நிறைந்ததுமான இரவு என்று மீண்டும் மீண்டும் நினைத்தேன். ஆனால் கடவுள் மீதான நம்பிக்கையால் துன்பம் ஒருபோதும் அமையாது. கோவிலை சுற்றிலும் அமர்ந்து ஒவ்வொரு நொடியையும் உணர்ந்தேன். கடவுள் செய்வதுதான் எப்போதும் சிறந்தது என்று என் மனதில் நம்பினேன். நான் கண்களை மூடிக்கொண்டு உதவி கேட்டேன். அம்மா எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருப்பார், எனக்காக காத்திருப்பார் என்று நம்பினேன். சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்தேன். கடவுளின் சக்தி பெரியது. அவரே எல்லா பிரச்சனைகளையும் நீக்குபவர் என்று நினைத்தேன். அப்போது சில பெண்கள் ஒரு இடத்தில் கூட்டமாக நிற்பதை கண்டேன். எனக்கு பசித்தது. ஒருவேளை இங்கே உணவு கிடைக்கலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் எனக்கு அம்மாவின் கை பக்குவத்திற்கு பழக்கமாகிவிட்டது. காலை உணவுக்கு பிறகு நான் எதுவும் சாப்பிடவில்லை. சிறிது எடுத்துக்கொண்டால் தைரியம் வரும். பிறகு அவரை தேடலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் அந்த பக்கமாக சென்றபோது என் காலடியில் இருந்த பூமி நகர்ந்தது. அங்கே உணவு விற்கவில்லை. மாறாக ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அவரை சந்திக்கவும் அவர் கால்களை தொடவும் ஆசீர்வாதம் பெறவும் பெண்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். இந்த பெண்மணி நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார் என்று பேசப்பட்டது. நான் அவரை பார்த்தபோது நான் திகைத்து போனேன். அவர் வேறு யாருமல்ல, என்னுடைய அம்மாதான். அங்கே மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். என் உணர்வு பறந்துவிட்டது. இது என்ன நடக்கிறது என்று நினைத்தேன். அவர் அருகில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதில் நிறைய பணம் இருந்தது. மக்கள் தங்கள் விருப்பப்படி போட்டுக் கொண்டிருந்தனர். அவர் யாரிடமும் கேட்கவில்லை. அவரும் என்னை பார்த்து சைகை மூலம் அழைத்தார். அவர் நலமாக இருக்கிறார், என்னை கண்டுபிடித்து விட்டார் என்று என் இதயம் நிம்மதியடைந்தது. பிறகு வேலையை முடித்துவிட்டு என்னிடம் வந்து, வா வீட்டிற்கு போகலாம் என்றார். அவர் பணப்பெட்டியை ஓரமாக வைத்தார். நான், அம்மா, இதெல்லாம் என்ன? நீங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த பெண்கள் ஏன் உங்களுக்காக இவ்வளவு ஆவலுடன் இருந்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், முதலில் இதை பார் என்றார். அவர் தன்னுடைய ஒரு பெட்டியை காட்டினார். அதில் துணிகள் வைக்கப்பட்டிருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அதில் துணிகளுக்கு பதிலாக நோட்டுகளும் பணமும் மட்டுமே நிறைந்திருந்தது. நான் ஆச்சரியப்பட்டேன். நான், இதெல்லாம் எப்படி என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, நீ வீட்டில் இல்லாத போது நான் கோவிலுக்கு சென்று விடுவேன். ஆனால் மகனே, இன்று மிக புண்ணியமான இரவு, அதனால் தாமதமாகிவிட்டது. மக்கள் இப்படித்தான் என்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வருவார்கள். உண்மையில் நான் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு பெரிய மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவள் என்றார். இதை கேட்டு நான் மேலும் ஆச்சரியமடைந்தேன். பிறகு அவர், எங்கள் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக சாதனைகள் மற்றும் சித்திகளின் பாரம்பரியம் இருந்து வருகிறது. அது என்னையும் வந்தடைந்தது. ஆனால் என் விருப்பப்படி மடத்திற்கு அல்லது பாரம்பரியத்திற்கு வெளியே நான் திருமணம் செய்து கொண்டேன். அதனால் இங்கேயே குடியேறினேன். என் கணவர் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சியை கொடுத்தார். அவர் இந்த சடங்குகள், தந்திர சாதனைகள், வெளிப்படையான விஷயங்களை நம்பவில்லை. மகனே, நான் யாரிடமும் எதுவும் கேட்டதில்லை. நீயும் பார்த்தாய். நான் யாரிடமும் யாசிக்கவில்லை. மக்கள் தங்கள் விருப்பப்படி கொடுத்தார்கள். நாம் கடவுளின் பெயரில் மட்டுமே பிரார்த்தனை செய்கிறோம். அனைவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். கடவுளை நம்புகிறவன் கடவுளுக்கு சொந்தமானவன். ஆனால் சிலரின் பிரார்த்தனையில் ஒரு சிறப்பு ஒளி இருக்கிறது. இப்போது அறிவியலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சொந்த ஆற்றல் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டுள்ளது. சிலரின் ஆற்றல் மிகவும் நன்றாக இருக்கிறது. அவர்களுடன் வேலை செய்வதால்
வேலையில் வளம் வருகிறது. மேலும் சிலர் இருக்கிறார்கள், அவர் வந்தாலே அபசகுணம் சூழ்ந்து விடுகிறது. மகனே, இது அனைத்தும் ஆற்றலின் விளையாட்டு. அறிவியல் சொல்லும் போது மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் நாம் இதை ஒரு அதிசயம் என்று சொன்னால் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். உண்மையில் இது இறைவனின் ஒளி, பெரியவர்களின் பிரார்த்தனை. உன் ஆசிரியர் இந்த கருத்துக்களுக்கு எதிராக இருந்தார். அதனால் அவர் இருந்தவரை நான் இதையெல்லாம் செய்ததில்லை. ஏனென்றால் அவர் என் கணவர். அவர் சொன்னபடியே நான் நடந்தேன். ஆனால் ஒரு கிராமத்து பெண் என்னை பார்த்து விட்டாள். பிறகு நான் இங்கு மாறிய போது அவள் என்னை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் சொன்னதன் பேரில் நான் வீட்டை விட்டு வெளியே செல்லத் தொடங்கினேன். என் இளைய கொழுந்தன் இந்த காரியங்களை நல்லதாக கருதவில்லை. அதனால்தான் நான் அவனிடமும் சொல்லவில்லை. நான் இரவில் எழுந்து எங்கோ செல்கிறேன், பணம் கொண்டு வருகிறேன் என்று அவன் நினைத்தான். அவன் இதை வேறு ஏதோ தவறான வேலையுடன் தொடர்புபடுத்தி நினைத்தான். அதே சமயம் என் வயது எவ்வளவு அதிகம், நான் ஒரு விதவை என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் என் மீது அத்தகைய குற்றச்சாட்டுகளை வைத்தான். யாரிடமாவது சொன்னால் இவ்வளவு கொடூரமானவரும் இருக்க முடியுமா என்று சொல்வார்கள். ஆனால் ஒருவன் கொடூரமானவனாக இருக்கும்போது அதை செய்வான். அவனுக்கு அந்த வீட்டை விட்டு என்னை வெளியேற்ற ஒரு சாக்கு மட்டுமே தேவைப்பட்டது. அதனால்தான் அவன் என் நடத்தை மீது கை வைத்தான். அவன் தன் அண்ணனைப் போல கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் ஆசிரியர் மிக நல்ல மனிதர். என்னை மிகவும் நேசித்தார். குழந்தைகளையும் மிகவும் நேசித்தார். எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால்தான் தன் மாணவர்களை தன் குழந்தைகளாக கருதினார். அவர் என்னிடம் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. உன்னால் தான் குழந்தை இல்லை என்று ஒருபோதும் சொல்லவில்லை. எங்கள் இருவருக்கும் ஏன் வாரிசு வரவில்லை என்று தெரியவில்லை. ஆனாலும் நாங்கள் ஒருபோதும் சண்டையிட்டது இல்லை. எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக கழிந்தது. கடவுள் மட்டும் எங்களுக்கு குழந்தைகள் கொடுக்கவில்லை. ஆனால் நான் எப்போதும் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்து வந்தேன். அந்த ஒரு பிரார்த்தனை தான் நிறைவேறவில்லை. ஆனால் என் இளைய கொழுந்தன் இருந்தான். எங்கள் திருமணத்தின் போது அவன் சிறியவனாக இருந்ததால் நான் அவனை மகனாக விரும்பினேன். ஆனால் அவன் பிறகு எப்படி நடந்து கொண்டான் என்பதும் உனக்கு தெரியும். கடவுள் உன்னுடைய ஆத்மாவின் உருவத்தில் எனக்கு இப்படி ஒரு மகனை கொடுத்தார். அவன் எனக்காக கவலைப்படுகிறான், என்னை கவனித்துக் கொள்கிறான். அப்படியானால் என் பிரார்த்தனை நிறைவேறியது தானே? நான் அவரிடம், அது உண்மைதான். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து, எனக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என் அதிர்ஷ்டம் மாறிவிட்டது. நான் வேலையில்லாமல் இருந்தேன். இப்போது முன்பை விட மிகவும் நன்றாக இருக்கிறேன் என்றேன். அவர், இந்த பணத்தை நான் உனக்காகத்தான் சேர்த்து வருகிறேன். மக்கள் தங்கள் விருப்பப்படி என்னிடம் கொடுத்துவிட்டு போகிறார்கள். திருப்பி வாங்க மாட்டார்கள். நான் மறுக்கிறேன். ஆனாலும் அவர்கள் வைத்துவிட்டு செல்கிறார்கள். அதனால்தான் நானும் மறுக்கவில்லை. நீ சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால்தான் பணத்தை சேர்த்து வருகிறேன் என்றார். நான், ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, என்ன கஷ்டம்? மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது எனக்கு பிடிக்கும். உனக்கு சொன்னால் நீ வருத்தப்படுவாயோ என்றுதான் சொல்லவில்லை என்றார். நான், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் எனக்கு வேலை இல்லாத நாளில் நான் உங்களுடன் வருவேன். நீங்கள் மட்டும் தனியாக செல்வதும் பணப்பெட்டியை தூக்கி வருவதும் சரியில்லை. திரும்பி வரும்போது எனக்கு தொலைபேசியில் அழையுங்கள். நான் வந்து அழைத்து செல்கிறேன் என்றேன். அவர் சம்மதித்து புன்னகையுடன் கையை அசைத்தார். நான் உண்மையிலேயே கடவுள் எனக்கு என் தாயுடன் இருக்கவும், அவருக்கு சேவை செய்யவும், அவரது பிரார்த்தனைகளின் உதவியுடன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அமைதியை பெறவும் இத்தகைய நேரத்தை வழங்கியுள்ளார் என்று நினைத்தேன். பிறகு அம்மாவின் வீட்டை கைப்பற்றிய அதே இளைய கொழுந்தன் ஒரு நாள் திடீரென்று வந்து அவர் கால்களில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் வீட்டை திருப்பிக் கொள்ளுங்கள், நான் வேறு ஊருக்கு போகிறேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அம்மா உடனடியாக அவனை மன்னித்து விட்டார்.
அவனுக்கு ஞானம் வந்துவிட்டது, அல்லது அம்மாவின் சாபம் அவனை தாக்கிவிட்டது என்று நான் நினைத்தேன். அவன் வீட்டின் சாவியை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு போய்விட்டான். அம்மா, இனி நாம் வாடகை வீட்டில் இருக்க மாட்டோம், நம்முடைய வீட்டிற்கு சென்று விடுவோம் என்றார். நானும் சம்மதித்தேன். உண்மையில் அந்த வீடு மிகவும் அன்புடன் கட்டப்பட்டிருந்தது. அம்மா, உன் ஆசிரியர் ஒவ்வொரு செங்கல்லையும் தன் மேற்பார்வையில் வைத்தார் என்றார். வீடு பல நூற்றாண்டுகள் வரை கெட்டு போகாதது போல் இருந்தது. பிறகு அவர், இப்போது வீடு இருக்கும்போது வீட்டிற்கு ஒரு மகாலட்சுமியை கொண்டு வர வேண்டும், நான் தனியாக இருக்க மாட்டேன் என்றார். அவர் எனக்காக ஒரு திருமண உறவு தேட ஆரம்பித்தார். அவரது கொழுந்தன் ஏன் திடீரென்று போய்விட்டான் என்றால், அவன் ஒரு பெரிய மோசடி பேர்வழி என்று தெரிய வந்தது. அவன் மக்களிடம் பெரிய அளவில் மோசடிகள் செய்திருந்தான். அதனால் இப்போது இங்கு இருக்க முடியாது. மக்கள் கூடிவிட்டார்கள். அவனை போலீசில் ஒப்படைக்க விரும்பினார்கள். அதனால்தான் அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி போவதே நல்லது என்று நினைத்தான். அந்த வீட்டை அவனால் கூட எடுத்து செல்ல முடியவில்லை. அதனால்தான் மன்னிப்பு கேட்கும் சாக்கில் வீட்டை எங்களிடம் திருப்பி கொடுத்து விட்டு போனான். இப்போது அவன் திரும்பி வந்தாலும் அவனுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அம்மா எனக்காக ஒரு திருமண உறவை தேடி கண்டுபிடித்தார். எல்லா ஏற்பாடுகளையும் தானே கவனிக்க தொடங்கினார். சீக்கிரமே எனக்கு திருமணம் நடக்க இருந்தது. கடவுள் எனக்கு தாயை போன்ற ஒரு இரக்கமுள்ள நல்ல குணம் கொண்ட பெண்ணை கொடுத்தார். அவர் என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக்கினார் என்ற மகிழ்ச்சி என் மனதில் இருந்தது. இப்போது எனக்கு சொந்த வீடும் இருந்தது, சொந்த தொழிலும் இருந்தது. நான் பணத்தின் மூலம் என் சொந்த ஏஜென்சியை உருவாக்கினேன். இப்போது நான் ஏற்றுதல், இறக்குதல் மற்றும் குடோன் வேலைகளை செய்தேன். பெரிய சரக்குகளை கையாண்டேன். என் வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவிடம் உண்மையில் ஏதோ ஒரு அதிசயம் இருந்தது. ஒருவேளை அதிசயம் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு தாய் என்பது போதுமானதல்லவா? ஒரு தாய் முழு உண்மையான இதயத்துடன் தன் மகனுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அவனது வாழ்க்கை மாறிவிடுகிறது. அவர் என்னை தன் மகனாக நினைத்தார். என் ஒவ்வொரு துன்பத்தையும் தன் துன்பமாக கருதினார். என் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் தன் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டார். திரும்பி பார்க்கும்போது அம்மா என் வாழ்க்கையில் வந்திருக்காவிட்டால் நான் ஒருபோதும் நிமிர்ந்திருக்க முடியாது என்று தோன்றுகிறது. நான் நோக்கமற்ற சிதறிய மனிதனாக இருந்தேன். எனக்கு வீடோ மரியாதையோ அடையாளமோ இல்லை. ஆனால் அவர் வந்ததிலிருந்து என் முழு உலகமும் மாறிவிட்டது. அவர் எப்போதும் எனக்கு சம்பாத்தியத்தை மதிக்கவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் அறிவுறுத்தினார். ஏனென்றால் கடவுளின் கருணை மற்றவர்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்துபவர்களுக்குத்தான் எப்போதும் இருக்கும். என் தொழில் இரட்டிப்பானது. 2 4 போல் வளர்ந்தது. நான் ஏஜென்சியுடன் என் உறவுகளையும் பலப்படுத்தினேன். மக்கள் என் மீது நம்பிக்கை வைக்க தொடங்கினர். என் பெயர் நல்ல தொழிலதிபர்கள் பட்டியலில் எண்ணப்பட்டது. அம்மா எனக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் போதெல்லாம் அவரது வார்த்தைகள் எனக்கு ஒளி விளக்குகள் போல் ஆகி என் பாதைகள் எளிதாகிவிட்டன என்று தோன்றியது. அவர் ஒருபோதும் உலகியல் விஷயங்களுக்காக ஆசைப்பட்டதில்லை. நான் வெற்றியடைய வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே அவரது மிகப்பெரிய மகிழ்ச்சி. வீட்டில் அமைதி இருந்தது, தொழிலில் வளம் இருந்தது, மனதில் நிம்மதி இருந்தது. நான் அடிக்கடி அதிசயம் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் ஏற்படுகிறதா அல்லது தாயின் ஆசீர்வாதமே மிகப்பெரிய அதிசயமா என்று நினைப்பேன். ஏனென்றால் அவருடைய பிரார்த்தனைகள் என்னை எங்கிருந்து எங்கு கொண்டு வந்தன என்பதை என் கண்களால் பார்த்தேன். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. எனக்கு இது போன்ற ஒரு நல்ல பெண்ணின் துணை கிடைத்தது. அவர் என்னை தன் பிள்ளையைப் போல நேசித்தார். அவரது அன்பு, ஆசீர்வாதம் மற்றும் தியாகங்களால் நான் ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒரு இலக்கை எனக்கு காட்டினார். நான் மனதார கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். என் அம்மா எப்போதும் நலமாக இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு மகனுக்கும்
இப்படி பிரார்த்தனை செய்யும் தாய் கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கிறேன். தாயின் மகத்துவம் உலகின் மிகப்பெரிய உண்மை. தாய் தன் குழந்தைகளுக்காக தன் உயிரை கூட தியாகம் செய்யும் ஒரு நபர். தன் சுகம், மகிழ்ச்சி, அமைதி ஆகியவற்றை விட்டு விடுகிறார். ஆனால் தன் குழந்தைக்கு ஒருபோதும் துன்பம் கொடுப்பதில்லை. தாயின் இதயம் உலகின் மிகப்பெரிய மற்றும் மென்மையான இதயம். அதில் அன்பு, தியாகம் மற்றும் சுயநலமற்ற உணர்வு மட்டுமே உள்ளது. தாயின் நிலை மிக உயர்ந்தது. வேதங்களிலும் தாய்க்கு சேவை செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமமாக கருதப்படுகிறது. தாயின் மடி குழந்தையின் முதல் பாடசாலை. அங்கே அவர் வாழ்க்கையின் அடிப்படை கொள்கைகளை கற்றுக்கொள்கிறார். தாயின் பிரார்த்தனைகள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் எளிதாக்கும் ஒரு கருவூலம். குழந்தை நோய்வாய்ப்படும் போது தாய் இரவு முழுவதும் கண்விழித்திருப்பார். குழந்தை பசியாக இருக்கும்போது தாய் தன் உணவை கூட தியாகம் செய்வார். ஆனால் தன் குழந்தையை பசியோடு தூங்க விடமாட்டார். தாயின் அன்பு மிகவும் உண்மையானது, மிகவும் பரிசுத்தமானது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகின் ஒவ்வொரு அன்பும் நேரம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறிவிடும். ஆனால் தாயின் அன்பு ஒருபோதும் மாறாது. தாயின் மகத்துவம் இதிலிருந்து வெளிப்படுகிறது. தாயின் காலடியில் தான் உண்மையான சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்தை போன்ற ஒரு பெரிய வரம் தாயின் சேவையுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை விட வேறு என்ன மரியாதை இருக்க முடியும்? தாயை மதிப்பதும் அவளுடன் அன்புடன் நடந்து கொள்வதும் இந்த உலகம் மற்றும் மறு உலகம் இரண்டின் வெற்றிக்கு காரணம். சுருக்கமாக சொன்னால், தாய் உலகின் மிகவும் விலைமதிப்பற்ற நபர். பிள்ளைகளுக்கு இரக்கம் மற்றும் கருணையின் நிழல். தாயின் தியாகங்களும் ஆசீர்வாதங்களுமே மனிதனின் வெற்றிக்கு அஸ்திவாரம் இடுகின்றன. எனவே ஒவ்வொரு மனிதனும் தன் பெற்றோருக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஏனென்றால் பெற்றோரின் ஆசீர்வாதமே உண்மையான மூலதனம். இந்த ஆசீர்வாதம் மனிதனை வாழ்க்கை மற்றும் மறு உலகம் இரண்டிலும் வெற்றியாளராக்குகிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.